ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, மஞ்சள் பூசணியும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு கீர் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியாது, நாங்கள் செய்வோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 ரூபாய்க்கு நான் மஞ்சள் பூசணி வாங்கியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி, நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசி எடுக்காதீங்க, மாவு ஜவ்வரிசி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் 3 பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 பீஸ் போதும். நம்ம துருவ தான் போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் 1.5 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், அப்புறம் சுகர் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீடியோக்காக இன்றைக்கி சுகர் போடுறேன். அப்புறம் ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பசும்பால் எடுத்துக்கிறேன். பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பசும்பால் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இந்த தேங்காய் துருவி வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் பெரிய கண் உள்ள துருவியில் தான் துருவுறேன். இதே மாதிரி துருவிக்கோங்க. இப்போ அதே மாதிரி பூசணிக்காயையும் உள்ளே இருக்கிற விதை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இதே மாதிரி துருவி வச்சுக்கலாம். நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் பூசணிக்காய். அதனால் நான் விதையும் தோலும் எடுத்துகிட்டு அப்படியே துருவிக்க போகிறேன். இதையும் பெருசாகவே துருவிக்கோங்க. பெரிய கண் உள்ள துருவியில் சின்னதாக துருவினிங்கன்னா அது நல்லா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். நமக்கு பாயாசம் கீர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி பெரிய கண்ணில் இதில் துருவிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஒரு தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு ஜவ்வரிசியில் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 3/4 பங்கு பாருங்கள், நான் எடுத்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். ஜவ்வரிசி கொஞ்சமாக வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இந்த மாதிரி பேனில் வச்சுருக்கேன். கொஞ்சம் அகலமான பேனில் வைங்க, ஜவ்வரிசி பொங்கி வரும். பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஜவ்வரிசியை. பாருங்கள், அது வேகிற அளவு வரைக்கும் நம்ம இதெல்லாமே துருவி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நான் தனித்தனியாக துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் 2 பீஸ் தேங்காய் தான் துருவியிருக்கேன். 1 பீஸ் துருவில் இவ்வளோ தேங்காய் போதும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு 3/4 பங்கு வெந்தால் போதும் ஜவ்வரிசி. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஜவ்வரிசியை நம்ம இந்த பூசணிக்காய் செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அப்புறம் நம்ம பூசணி வேக வைக்கும் போது அது கூட சேர்ந்து மறுபடியும் ஜவ்வரிசி வேகும். அது கரெக்டாகவே வெந்துடும். பாருங்கள், நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டேன் ஜவ்வரிசியை. இப்போ அதே பேனில் நெய் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனில் எடுக்கிறதெல்லாம் பாருங்கள், நான் கம்மியாக தான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம பாதாமையும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பாதாம் முந்திரி தான் போடணுன்ட்டு இல்லை, எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் நெய். பாருங்கள், இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நம்ம தேங்காய் இதிலே போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வாசனை வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் கரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சமாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுக்கும்போது ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு தேங்காய். இப்போ நம்ம சீவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஞ்சள் பூசணி துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம்.
இதையும் இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம். மஞ்சள் பூசணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இது நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா முழுசாக இருக்கும். கொஞ்சம் பாயாசத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நான் கலரெல்லாம் எதுவுமே போடலை, இதில் இருக்கிற லைட் கலர் தான். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டு கலந்துக்கோங்க. கொஞ்சம் வெந்துடும் இதுலேயே. இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் பொடியை. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அது போட்டுக்கலாம். இப்போ இது கூட சேர்ந்து ஜவ்வரிசியும் வேகும், கரெக்டாக இருக்கும். ஜவ்வரிசி வேகிறதுக்கும் இந்த பாயாசம் ரெடி ஆகிறதுக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கிட்டும். இப்போ ஒரு 1/4 லிட்டர் பால் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 டம்ளர் பால் போடுங்க. திக்கான பால் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த ஜவ்வரிசியும் இந்த மஞ்சள் பூசணியும் கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்கள், நல்லாவே கொதிக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 கரண்டி 2.5 கரண்டி அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் சுகரோ வெல்லமோ போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கொதிச்சு பாருங்கள். நல்லாவே கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஜவ்வரிசி போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் இருகலாக வந்துடும் பாருங்கள். பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. இது பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்த்தாவே சாப்பிட்ணுன்னு போல் தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே.